அப்படின்னு காலில் விழுந்தாரு. கவலைப்படாதீங்க, உங்க குழந்தைய என்னை ஏத்துக்கங்க, மன்னிச்சுக்கங்கன்னு எங்க காலில் விழுந்து அழுதாரு. வீரியமாக அறுவடைக்கு தயாரான விஜய் இதுக்கப்புறம் அரசியல் களத்துல ஒரு மாபெரும் மாற்றம் நிகழும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆசையோட பல பேர் காத்துட்டு இருக்கும் சுச்சுவேஷன்ல இது உண்மையாவே சாத்தியமா? இது உண்மையா விஜய் அவர்கள் ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? திமுக விட்டுருவாங்களா? அதிமுக விட்டுருவாங்களா? நாம் தமிழர் கட்சி சீறி பாஞ்சிட்டு இருக்காங்களே அவங்க விட்டுருவாங்களா? இந்த மாதிரி பல கேள்விகள் எல்லார் மத்தியிலும் இருக்கு. புதிய தலைவர்கள் வரணும், அரசியலுக்கு நிறைய பேர் புதுசா வரணும் அப்படின்னா எப்படி வேணா எப்படி வருவாங்க ஐயோ அப்படின்னு சொல்ற மாதிரிதான் இருக்கு. அண்ட் முழுசா பார்ப்போம். நிறைய விஷயங்கள் இன்னைக்கான அரசியல் களத்துல சூடு பிடிக்க நிறைய விஷயங்கள் வா இதெல்லாம் நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே எங்க கேட்பீங்க. அவ்வளவு நடந்திருக்கு. எல்லாத்தையும் டீகோட் பண்றேன், மிஸ் பண்ணிடாதீங்க. லாஸ்ட் எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ். நான் தீபிகா. எப்பவுமே வழக்கம் போல திமுக கிட்ட இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். சோ கனிமொழி அக்கா அவங்களுடைய அவரை பத்தி அவரோட பையனை பத்தி எவ்வளவு நாள் தான் பேசுறது? ஒரு நாள் கனிமொழி அக்காவை பத்தி பேசுவோமே. சோ பேச வைக்கிறாங்க, பேச வைக்கிறாங்க, அதை மாத்தி எல்லாம் சொல்ல முடியாது. கனிமொழி அவர்கள் எப்பவுமே எப்போனா இப்போ வந்து ஆளும் கட்சியா திமுக பிரதான எதிர்கட்சியா இருக்கும் பட்சத்துல அவங்களுடைய குரல் அப்படிங்கிறது யாரா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு. அவ்வளவு அளவுக்கு இருந்துச்சு. எப்படி இருந்தது? அதிமுக அரசாங்கத்தை கண்டிச்சு அவ்வளவு கேள்விகள். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? மதுபான கடைகள் எவ்வளவு திறந்துட்டு இருக்கீங்க? ஏன் அதை வித்துதான் அரசாங்கம் பொழப்ப ஓட்டணுமா என்ன அப்படின்னு சுருக்குன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. இளம் வயதுல கணவனை இழந்துட்டு எவ்வளவு பெண்கள், அதுவும் குடியால இழந்த கணவர்கள் அப்படிங்கிறவங்க, இளம் விதவைகள் தமிழகத்துலதான் அதிகமா இருக்காங்க. இப்படி பாட்டில வித்து சம்பாரிச்சீங்கன்னா அரசாங்கம் நல்லா இருக்குமே தவிர குடும்பங்கள் சீர்குலைஞ்சு போயிரும். நாங்க வந்த உடனே எங்களுடைய கையெழுத்து முதல் வேலை மதுபான கடைகளை மூடுறதா மட்டும்தான் இருக்கும், மதுவிலக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா அவ்வளவு கதைகள், எல்லாமே கதையா மட்டும்தான் இருக்கு. அவ்வளவு வார்த்தைகள் அப்படிங்கிறது சொல்ல எல்லாமே கதையாக மட்டும்தான் இருக்கு. அதிக அளவுல பெண்களுக்கான சப்போர்ட் நான் தான் அப்படின்னு சொன்ன கனிமொழி அவர்களுடைய ஒரு வார்த்தைகளும் ஓட்டா மாறுச்சு. ஏன்னா அவ்வளவு பேர் குடிக்கிறாங்க, வீட்டுக்கு வந்தா சண்டை போடுறாங்க, நம்ம பசங்க நல்லா இருக்கணும், நல்லா படிக்கணும், குடிய விட்டா 4 காசு சம்பாரிச்சு வச்சுக்கலாம், சேர்த்து வச்சுக்கலாம். பல ஆசைகள் யாருக்கு இருக்கு? தாய்மார்களுக்கு இருக்கு, பெண்களுக்கு இருக்கு. ஓட்டுகளா மாறுது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் என்ன நடக்குது? ஒண்ணும் இல்ல, அப்படியே பாக்கெட்டை விரிச்சு காமிக்கிற மாதிரி தான், ஒண்ணுமே நடக்கல. மதுபானங்கள் அப்படிங்கிற கடைகளை மூடப்பட்டுச்சா அப்படிங்கிறது தான் கேள்வியை எல்லாரும் வைக்கிறது இல்லையே. பட் துரைக்கப்படுதா அப்படின்னா எக்கச்சக்கமா அதுல வர 10 ரூபா பாட்டிலுக்கு மேல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அப்படிதான் போகுது. இல்ல நம்ம சொன்ன உடனே என்ன நீ அப்படி சொல்றேன்னு கேட்கறதுக்கு ஒண்ணும் கிடையாது. அப்படிதான் போகுது. அப்படிங்கும் போது அக்செப்ட் பண்ணிக்கணும் ரியாலிட்டியா. இந்த சிச்சுவேஷன்ல ஒரு ஒரு தெய்வம் மாதிரி ஒரு செய்தியாளர், ஒரு நண்பர், அவர் போயிட்டு கேட்கிறாரு, ஏங்க கனிமொழி அக்கா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். டாஸ்மாக் மேல நீங்க காட்டுற அக்கறைய வேளாண் துறைகள் மீது நீங்க காமிச்சிருக்கீங்க அப்படின்னா சூப்பரா இருந்திருக்குமே, ஏன் காட்டவில்லை அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறாரு. 100க்கு 100 சரியான கேள்வி, கரெக்டான கேள்வி. ஏன்னா நெல் அங்கங்க முளைஞ்சி வீணா போய் கிடக்குது. யாரு வீட்டு நெல்லு? ஒரு விவசாயம் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு அதை பண்ணிருப்பாருல்ல, அதை கொள்முதல் பண்ண அப்புறம் ஏதாச்சும் ஒரு பணம் வரும். அந்த பணத்துல ஃபீஸ் கட்டலாம், இல்ல நம்ம நல்லா சாப்பிடலாம், நல்ல துணிமணிகள் வாங்கி போட்டுக்கலாம், ஒரு தங்கம் வாங்கலாம், பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், பையனுக்கு கல்யாணம் பண்ணணும், அவங்களோட மேல் படிப்பு, எவ்வளவோ கனவு இருக்கும், எவ்வளவோ கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், வாங்கின கடனை கொடுக்கலாம், இப்படி எல்லாம் இருக்கும். அவங்க எல்லாம் அப்படியே கோடியில சம்பாரிச்சிருவாங்களா? லட்சத்துல சம்பாரிச்சிருவாங்களா? அவங்களுக்குன்னு வரப்போற ஏதோ ஒரு குட்டியான ஒரு அமௌண்ட் தான் அவங்களுக்குன்னு பேசிக்கான ஒரு ஆசை. இந்த பேசிக்கான ஆசைக்கும் உங்களுடைய ஆசைக்கும் எங்கேயோ வானத்தளவு தூரம் இருக்கு. அவ்வளவு பணமும் இருக்கு. இங்க ஒண்ணுமே இல்லைல்ல, ஒண்ணுமே கிடையாது. எவ்வளவு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில நீங்க டாஸ்மாக் கொடுக்குறீங்கல்ல இம்பார்ட்டன்ஸ், ஏன் வேளாண் துறைக்கு கொடுக்கல? அதுக்கு நீங்க குடவுன் கட்டி வச்சிருந்தீங்கன்னா இந்த நிலைமை வந்திருக்குமா? 1 வருஷம் கஷ்டப்படுறாங்க, நடக்குது, எல்லாமே பாக்குறீங்க. அப்போ அங்க வந்து பார்த்துட்டு உதயநிதி அண்ணன் வந்து நான் பார்க்கவே இல்லையே, அவங்க பொய் சொல்றாங்க, அது யாரு எதிர்கட்சி பொய் சொல்றாங்க, முளைக்கவே இல்லையே அப்படிங்கிறாரு. அப்போ முளைச்ச கதிர்கள் எல்லாம் கையில வச்சு காமிச்சதெல்லாம் ஐயா ஒருத்தவங்களும் அழுகுறாங்களே, அதெல்லாம் எடிட்டட் வீடியோஸா எப்படி அப்படிங்கிற கேள்விகளை பல பேர் முன்வைக்கும் சூழ்நிலையில கனிமொழி அவர்களுக்கு எக்கச்சக்கமான விமர்சனங்கள் குவிஞ்சிட்டு இருக்கு. இதுல சிரிச்சுக்கிட்டே அவங்க நழுவி போயிட்டாங்க, பதிலே சொல்ல. கேட்ட கேள்விக்கு ஒண்ணுமே சொல்லல, அப்படியே சைலண்டா நடந்து போயிட்டாங்க, ஒண்ணுமே பேசல. அப்ப எப்படி இருக்கும்? எல்லாருக்கும் இன்னும் கடுப்பு தான் ஆகும். இதுல டெல்டா காரர் நானு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையா நீங்க சொல்றீங்களான்னு சொல்லிட்டு பல பேரும் கழுவி ஊத்துறாங்க. இதுல டெல்டாவில எக்கச்சக்கமான ஒரு வாக்கு அப்படிங்கிறது இது வரைக்கும் நம்ம என்ன நினைச்சோம்? அதிமுகவுக்கு போய் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைச்சோம். கரெக்டா? அப்படிதான் ஆப்வியஸா இப்பவும் நினைக்கிறோம்.
அதிமுகவுக்கு ஏன் போகும்னா, எடப்பாடியார் ஆன் ஸ்பாட் போனாரு, மக்களுடைய நலத்திட்டங்கள் நாங்க உங்களுக்கு கொண்டு வரோம், அந்த அரசாங்கம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி என்னவோ சொல்லி புரிய வச்சாங்க. அவங்க எல்லாரும் இப்போ அதிமுக எடப்பாடி பக்கம் திரும்பி இருக்காங்க. இந்த சுச்சுவேஷன்ல இப்போ விஜய் அவர்கள் பக்கமும் திரும்பி இருக்காங்க. காரணம் என்னன்னா, விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியே விட்டிருக்காரு. அவர் சொல்ற விஷயம் என்னன்னா, எதிர்த்து முளைச்சி வளர்ந்து செழித்து ஆட்சியாளர்களை வீட்டுக்கு அனுப்ப போவது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த பயிர்கள் மாதிரியே அப்படியே அந்த கான்செப்ட்ல கொண்டு வராரு. எடுத்துட்டு வந்து சொல்றாரு, கொள்முதல் செய்ய முடியாத அரசு இருந்து என்ன புண்ணியம், நீங்க ஆளு எப்ப பார்த்தாலும் நான் டெல்டா காரர் அப்படின்னு சொல்லி காலரை மட்டும் தூக்கி விட்டுக்கிட்டு நீங்க பெருமையா பீத்திக்கிட்டா போதுமா, மக்கள் கண்ணீர் சிந்துறது தெரியலையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டதன் பின்பு ஆல்ரெடி வந்து நிறைய மக்களுக்கு ஒரு அனுதாபிமானம் அப்படிங்கிறது விஜய் அவர்கள் மேல இருக்கும் சூழ்நிலையில 1 மாத காலம் இடைவெளி விட்டு நான் எதுவுமே மக்களை பார்த்துட்டு தான் நான் பேசுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்கும் மைண்டுக்குள்ள வந்துருச்சு. அப்ப இன்னைக்கு உடனே அறிக்கையை விடுறாருன்னா, இந்த துயர சம்பவம் அப்படிங்கிறது மனசுல வச்சுக்கிட்டு என்னால வேலைகள் பார்க்க முடியாது, அந்த மக்களை நான் பார்க்கணும், பேசணும், பேசிட்டேன், முடிஞ்சிருச்சு, அவங்க கூட நான் எப்பவுமே நிப்பேன், இதுக்கு மேல என்னால அடுத்த கட்டமா என்னால என்ன பண்ண முடியும், என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் அவங்க கூட நிப்பேன் அப்படிங்கிற மைண்ட் செட் வர வச்சுட்டு அடுத்து என்ன பண்ணணும், கட்சிக்கான வேலை. அப்ப கட்சிக்கான வேலை அறிக்கை, இது மக்களுக்கு இது பிரச்சனை ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதையும் விடுறாரு. இப்ப டெல்டாக்காரர்கள் என்ன பண்றாங்க, விவசாயிகளுடைய பார்வை என்னவாகுது, எடப்பாடியார் மாதிரி விஜயும் சப்போர்ட் பண்றாரு பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை அப்படிங்கிறது அதிக அளவுல வருது. இது கூட நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி அந்த கரூர்ல இருந்த ஒரு குடும்பங்களும் என்ன பண்றாங்க, மகாபலிபுரம் போறாங்க. அங்க வந்து அவங்க சொல்றது கேமரா கிடையாது, உள்ள வேற எந்த ஆட்களும் உள்ள வரல, பந்தோஸ்து கிடையாது, நாங்க நினைச்சிருந்தா அவர் என்ன வேணா பண்ணலாம், ஆனா அவர் வந்து எங்க கிட்ட காலை பிடிச்சி குழந்தை மாதிரி அழுதுட்டு இருந்தாரு, எங்களால அவர் அப்படி பார்க்கவே முடியல, அவர் இழைச்சிட்டாரு, ஒண்ணுமே இல்ல, அவரு பைத்தியக்கார மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகப்பன் சொல்றாரு. அண்ட் ஒரு தாய்மார்கள்லாம் வந்து சொல்றாங்க, மோஸ்ட்லி சொல்ற விஷயங்கள் இதுவா இருக்கு. அப்போ கேக்குற நம்மளுக்கு என்ன ஆகுது, அவர் உடஞ்சிட்டாரு போலப்பா, பாவம்பா, நார்மலா கிரிட்டிசைஸ் பண்ணோம் தான், நம்மளுமே பேசியிருந்தோம் தான், அங்க போய் அவரை பார்க்கணும்ல, அவர் ஏன் அங்க கூப்பிடுறாருன்னு. பட் ரியாலிட்டி என்ன பார்க்க விடல. அப்ப அதுக்கு மேல என்னதான் பண்ண முடியும், என்னால முடியல, என்னால மூச்சு முட்டுற அளவுக்கு திணறி பார்த்துட்டா முடியல, நீங்க அட்லீஸ்ட் வாங்க, நான் உங்களை பத்திரமா கூட்டிட்டு வந்து உங்களை மீட் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அவ்வளவு செலவு பண்ணிருக்கிறாரு அவர். அடுத்த பட்சம் தான் காசா இருந்தாலும் அவருடைய காசு, அதை நம்ம அடுத்த பட்சம் சொல்லக்கூட நம்மளுக்கு ரைட்ஸ் கிடையாது, அது கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிருக்காரு அப்படிங்கிறது அவருடைய வழி, அவருக்கு தான் தெரியும். ஆனா அந்த மக்களை கூப்பிட்டு அவர் பேசியிருக்காருல்ல, பேசி காலில் விழுந்து முதல் சொன்ன விஷயம், நான் உங்களை வந்து பார்த்துருக்கணும், ஆனா நீங்க வந்து என்னை பார்க்க வச்சதுக்கு என்னை மன்னிச்சிருங்க, இங்க வர வச்சு நான் பார்க்கறதுக்கு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு நபர்கள்கிட்டையும் கெஞ்சி காலில் விழுந்தாரு அப்படின்னு சொல்லும் போது அந்த வார்த்தைகளுக்கு யாரா இருந்தாலும் விழுந்துருவாங்க. நம்மளுமே பாவம் அவர் என்ன பண்ணிட முடியும், இதுக்கு மேல அவர் என்ன பண்ணிருக்க முடியும்ன்ற அளவுக்கு வந்துருச்சுல. இப்போ இதுல அவருடைய தலைமை பாங்கு அப்படிங்கிறது ஓங்கி நிக்குது அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. இதுல இருந்து தெரியறது, விஜய் வந்து சும்மாலாம் இல்ல, 1 மாசம் சும்மா இருக்காரு, என்ன பண்றாருன்னு சுரிஞ்சிட்டு இருந்தவங்க எல்லாருக்கும் ஒரு விடை கிடைச்சிருக்கும். அவர் சும்மா இல்ல, மனவேதனையில இருந்திருக்காரு, சும்மா மூஞ்சி அப்படி வச்சுக்கிட்டா அப்படின்னு சொன்னவங்களுக்கும் ஒரு சம பெரிய அடியா இருந்திருக்கும். என்ன நடந்திருந்தாலும் இப்ப ஏன் அவர் போய் பார்த்தாரு, ஏன் அவர் போய் பார்க்கல, அங்க போய் பார்க்கல, இந்த மாதிரி விமர்சனங்கள் நிறைய இருக்கும். இதுல அரசியல் தலைவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதையும் பார்ப்போம். திருமாவளவன் அவர்கள் அவர் சொல்ற விஷயம், பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போயிட்டு ஒரு அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் பாக்குறது அப்படிங்கிறதுதான் ஒரு மரபு, அப்படிதான் பார்த்துட்டு இருந்திருக்கோம். ஆனா விஜய் பண்ற விஷயங்கள் புதுசா இருக்கு, இதெல்லாம் நாங்க அக்செப்டே பண்ண முடியாது, யார போயிட்டு பார்க்கணும் அப்படிங்கிறது கூட அவருக்கு தெரியாது, அவங்கள கூட்டிட்டு வந்து இவங்களை போய் பார்க்கணும்ன்றது தெரியாம அவங்க குடும்பமா கூட்டிட்டு வந்து இங்க பாக்குறதெல்லாம் பார்க்கும்போது புதுசா இருக்கு அப்படிங்கிறாரு. வச்சாங்க பாருங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ், என்ன பண்ணாங்க தீபிகான்னு கேட்டீங்கன்னா, அப்படியே கவினுடைய போட்டோ வருது, கவினுடைய ஃபேமிலி எட்டி பார்த்தா யாரு கூட, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கூட, பக்கத்துல யாரு, திருமா அண்ணன் தான், அவரு தான் உட்காந்துருக்காரு அவங்க பக்கத்துல. ஆணவ கொலை வழக்குல கொலை செய்யப்பட்ட கவின் அவர்களுடைய குடும்பத்தை அவங்க ஊர்ல இருந்து நீங்க இங்க வாங்க அப்படின்னு சொல்லி தலைமை செயலகத்துல வச்சு பார்த்த நபர் யார்? அப்போ உங்க தலைவர் தாங்க முதல்ல ஃபர்ஸ்ட் எங்களுக்கு காமிச்சிருக்கிறாரு, அப்புறம் தாங்க நாங்க இந்த மாதிரி பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த நபர்கள் கமெண்ட் பாக்ஸை தெரிக்க விட்டுட்டு இருக்காங்க. எல்லாம் கிடையாது, பழசுதான், உங்க விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ திருமாவளவன் அவர்களுடைய ஸ்டேட் இருக்கு. அடுத்ததான் சீமான் அவர்கள், முன்பு பின்பு அப்படின்னு 2 வாரையா பிரிச்சுக்கலாம். தம்பிக்கு தெரியும், விஜய்க்கு தெரியும், அவர் மேல கேஸ்லாம் போட முடியாது, அவரு என்ன அரெஸ்ட் பண்ணா அண்ணா சும்மா இருப்பானா அப்படின்னு சொன்னவரு இன்னைக்கு என்ன சொல்றாரு தெரியுமா, எப்படி அவர் போய் அங்க போய் பார்த்துட்டு வரலாம், பண்ணையார் வந்து சும்மா இருக்க மாட்டார் போலன்ற விமர்சனங்களை தாண்டி முதல் குற்றவாளி எஃப்ஐஆர் பண்ணணுமா இல்லையா, யார் மேல, விஜய் மேல. விஜய் அவர்களை பார்க்க போயிட்டு தானே அங்க அத்தனை பேர் செத்துருக்கான், அப்போ விஜய் தானே முதல் குற்றவாளி, அவர் மேல கேஸ் போடாம எஃப்ஐஆர் போடாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க,
நீங்க அப்ப எப்படி விசாரிச்சாலும் உங்களுக்கு நீதி கிடைக்கவே கிடைக்காதே அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்காத ட்விஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து சீமான் அவர்கள் வைக்கிறாரு. அண்ட் இவருடைய கேள்வி யாருக்குமே புரியல. என்னது இது, அன்னைக்கு அப்படி பேசுறாரு, இன்னைக்கு என்ன இப்படி, இன்னும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க, திணறாங்க. அப்போ எல்லாருக்கும் ஒட்டுமொத்தமா இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, எங்க நம்மளுடைய ஓட்டெல்லாம் பிரிஞ்சு போயிருமோ, சிறுபான்மையினுடைய ஓட்டு, தலித் மக்களுடைய ஓட்டு அப்படின்னு மொத்தமா அங்க போயிருமோ அப்படிங்கிற பயம் திமுகவுக்கு. நம்ம தானே லீடிங்ல இருந்தோம், ஒரு மூன்றாவது சொல்லக்கூடிய கட்சியா நம்ம தானே இருந்தோம். நமக்கு பின்னாடியே தான் நிப்பான் அப்படின்னு பார்த்தா நமக்கு முன்னாடி போயிட்டு இருக்கானே, மாநாடு எல்லாம் வேற மாதிரி நடத்துறானே, முடியாது, விடக்கூடாது அப்படிங்கிற காண்டுல சீமான் பண்றாரா அப்படிங்கிற பல கேள்விகளோட இருக்கிறாங்க. சரி, ஃபைனலா இந்த 2026 களம் அப்படிங்கிறது யாரோடதான் இருக்க போகுது தெரியலையே, நம்ம யாருக்குமே புரியல. ஏன்னா ஒரு பக்கமும் அவங்களுடைய களம் அப்படிங்கிறது செம்ம ஸ்ட்ராங்கா எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. இப்ப தமிழக வெற்றி கழகம் ரொம்ப வீரியமா இதுக்கு முன்னாடி இருந்ததை விட ரொம்ப அதிக அளவுல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு திருப்பு முனையை காமிப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. அதிமுக முடிஞ்ச அளவுக்கு வேற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க பாஜக கூட்டணியோட. அடுத்தது நாம் தமிழர் கட்சி ஒரு மாதிரி இப்ப டவுன் ஆயிட்டு இருக்காங்க, பட் திரும்ப தாங்கி வந்துருவாங்கன்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கு. சோ இவ்வளவு பேர் இப்படி இருக்கும் சூழ்நிலையில திமுக நிரந்தரமா ஒரே ஒரு விஷயம்தான், ஒரே ஒரு பூச்சாண்டிகத்தனம் தான். என்ன, பாஜக உள்ள வந்துரும், தமிழகத்தை வீணாக்கி விட்டுரும், அவ்வளவுதான், முடிஞ்சிரும், சோழி முடிஞ்சிரும், உங்களுக்கு புரியுதா அப்படிங்கிற விஷயத்த ரிப்பீட்டட் மோட்ல சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த அவரே வந்து ஒரு ஸ்டேஜ்ல சொல்றாரு, தமிழ்நாட்டை நிரந்தரமாக ஆளும் தகுதி திமுகவுக்கு மட்டும்தான் இருக்கு அப்படிங்கறத நம்ம ப்ரூவ் பண்ணணும். பாஜக எப்படியா இருந்தாலும் தமிழகத்துக்குள்ள வரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க, அது ஒருபோதும் நடக்காது. திமுக இருக்கும் வரை பாஜக கனவு நனவாகாது அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு, அது எல்லாத்தையும் நெக்ஸ்ட் ஒரு வீடியோல ஃபுல்லா நான் கம்ப்ளீட் பண்றேன். அண்ட் விஜய் அவர்கள் தேர்தல் பிரச்சாரம் பரப்புரை அப்படிங்கிறது கூடிய விரைவில் ஆரம்பிக்க போறதா சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இது கூட நாளைக்கு நியமன குழு மீட்டிங் அப்படிங்கறத சொல்ல போறாங்க. பிகாஸ் நிறைய பேர் நியமிச்சிருக்கிறாங்க, ஒரு 28 நபர்கள் கிட்டத்தட்ட நியமிச்சிருக்காங்க. அதுக்கான வெளியீடுகளும் நாளைக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விஜய் அவர்களுடைய தலைமையில பனையூர்ல. என்ன நடக்குது அப்படிங்கறத முழுக்க ஃபுல்லா பார்ப்போம். அண்ட் இதுக்கு மேல அவ்வளவுதான், நான் நெக்ஸ்ட் வீடியோல ஃபுல்லா பேசுவோம். அண்ட் நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னொன்னு கூட தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.